கியூட் பேபி அத்தியாயம் 15. நான் உங்கள் சுராமிகா. கதவை சாத்திக் கொண்டு படிப்பேன் என்று அவன் சொன்னவுடன் அவள் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். இப்ப எதுக்கு வாயை பொழந்துகிட்டு என்ன பாக்குற? கதவை மூடிட்டு தூங்குறேன்னு சொன்னது ஒரு குத்தமா? மிகப்பெரிய குத்தம்தான் ஓனரே. எங்க மாமா கிட்ட என்ன நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன உட்கார வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னை இப்படி அனாதை மாதிரி சோபாவில விட்டுட்டு போறது பெரிய தப்பு. சரி விடுங்க, அதை கூட மன்னிச்சு விடலாம். ஆனா கதவை பூட்டிட்டு தூங்குறேன்னு சொல்றீங்களே, அதை காலத்துக்கும் மன்னிக்கவே முடியாது. இது எவ்வளவு பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? 10 நாள் என் காலை நீங்க வந்து அமுக்கி விடணும் தெரியுமா என்று அவள் கேட்க, அன்பு சிரித்தே விட்டான் சத்தமாக. அம்மாடி தாயே, உன் காலை என்னால அமுக்க முடியாது. நான் வேணா கதவை திறந்து போட்டுட்டே இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு தன் பெட்டை தன் பெட்டை சுத்தம் செய்தான். ஹலோ ஓனரே, கேட்குதா? அடுத்தது தூங்கிடாதீங்க. நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க தூங்கணும். நான் இப்ப படுக்க போற 10 நிமிஷத்துல நான் தூங்கிடுவேன் என்று அவள் சொல்லி படுத்தவள் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டாள். ஏய், தூங்கிட்டியா என்று அவன் கேட்க, அவளோ இல்லை என்று சொன்னாள். அவளுக்கும் அங்கே தூக்கம் வரவில்லை. சரி என்று அவளை பார்க்க சோபாவிற்கு வந்தான். அவள் மீது மங்கலான வெளிச்சம் விழுந்து கொண்டிருப்பதை பார்த்து, ஒரு இடத்தில் சும்மா படுடி, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க என்று பக்கத்து சோபாவில் உட்கார்ந்தான். அவள் தன் குடும்பத்தை பற்றி பேசுகிறாள் என்று அவனுக்கும் தெரிந்தது. ஆனால் கதைக்குள் எல்லாம் அவன் ஆராயவில்லை. அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவள் பேசும் அழகை ரசித்தபடி உட்கார்ந்து பார்த்திருந்தவன் அவனும் சோபாவில் படுத்தவாறு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளும் கதைக்கு மேல் கதை சொல்லிக்கொண்டே இருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் அப்படியே தூங்கிவிட்டாள். இவன் தன்னால் முடிந்தவரை அதையெல்லாம் ரசித்து முடித்து கொண்டு கண்ணை நன்றாக திறந்து பார்த்தான். அவள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள். எப்ப ராட்சசி, அவளுக்கு தூக்கம் வரலைன்னா நம்மளையும் தூங்க விட மாட்டாள் என்று சொன்னவன் ஒரு போர்வையை எடுத்து அவள் மீது போர்த்தி விட்டு கொண்டு அவள் நெற்றியை பார்த்திருந்தான். கீழே குனிந்தவன், இல்ல, இது தப்பு என்று நினைத்து கொண்டு எழுந்து விட்டான். அவன் மனம் அவளுடைய நெற்றியில் முத்தமிட சொல்லி ஆணையிட்டது. ஆனால் மனதை அடக்க வேண்டும் என்று நினைத்தவன் அப்படியே சென்று தன் கட்டிலில் விழுந்தான். டே அன்பு, உனக்கு என்னடா ஆச்சு? உன்னை நம்பி கார்த்தி அவளை இங்க விட்டுட்டு போயிருக்கான். ஏன்டா இப்படி பண்ற என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அது சரி, எனக்கு எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி வந்ததே இல்லையே. ஏன் இவகிட்ட மட்டும் இப்படி இருக்கு? நான் லவ் பண்ண பொண்ணு சுமிதா கிட்ட கூட எனக்கு இப்படி தோணுறது கிடையாது. ஆனா இவகிட்ட ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? அவன் நெத்தியிலேயே நான் முத்தம் கொடுக்க போறேனா என்று யோசித்தான். வாயாடி பேசுற பேச்சிலே எல்லாத்தையும் மயக்கிடுவா போல. நான் மட்டும் இல்ல, எவனா இருந்தாலும் இவன் பேச்சுக்கு மயங்கிடுவான். டே அன்பு, அதையெல்லாம் நீ மாத்திதான் ஆகணும். இவளோட பேச்சுக்கு மட்டும் நீ மயங்கிடாத. பேசாம இருடா கார்த்தி. கார்த்தி உன்னை நம்பி இவளை விட்டுட்டு போயிருக்கான் என்று அவன் மனசு அவனிடம் பேசி கொண்டிருந்தது. அவனும் அப்படியே பேசி பேசி தூங்கி போனான். காலையில் ஏதோ சத்தம் கேட்டு டக்கென்று எழுந்தான். அன்பு படபடவென எழுந்து வெளியே வந்தான். அங்கே ஒரு பக்கம் சாமி விளக்கு ஏற்றப்பட்டு இருந்தது. ஒரு சாமி படமும் அங்கு இருந்தது இல்ல. ஒரு சாமி படமும் அங்கு இருந்ததில்ல. இவன் எல்லாம் அதை அங்க வைக்கவே இல்லையே என்று யோசித்தான். அப்படியே நடந்து போனான். கிச்சனில் குளித்து கொண்டு அவள் நின்றிருக்கும் அழகை பார்த்தான். ஏய், காலங்காத்தால என்னடி பண்ற என்று அவன் தூக்க கலக்கத்தில் கேட்டான். ஓனர், நீங்க தானே சொன்னீங்க மாமா இல்லாம நீங்க தனியா பிசினஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, சீக்கிரம் போகணும்னு நேத்து சொன்னீங்களே. அதுதான் காலையிலேயே எந்திரிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். உங்களையும் எழுப்பலான்னு நினைக்கும் போது நீங்களே எந்திரிச்சிட்டீங்க. போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க என்று அவள் கட்டளையிட்டாள். டேய், காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்டா. போடா, போய் குளிச்சுட்டு வா என்று தன் அம்மா ஸ்கூல் படிக்கும் போது சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு வந்து வந்து போயின. தலையை கோதி கொண்டு, எப்பா, இவளை பத்தி நான் யோசிக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டு தன் ரூமுக்கு சென்று பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். பாத்ரூமில் குளித்து கொண்டு இருக்கும் அத்தனை நேரமும் தன் அம்மா இந்த வார்த்தையை சொன்னதும் அவள் இந்த வார்த்தையை சொன்னதும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தான்.
பாத்ரூம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டு அவன் நினைவிலிருந்து வந்தான். ஹலோ ஓனரே, டைம் ஆயிட்டு இருக்கு, என்ன பண்றீங்க? இன்னும் சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டு தானே இருக்கணும் போகணும் நீங்க என்று அவள் சொல்ல, அவனோ படபடவென குளித்து முடித்து கொண்டு வெளியில் வந்தான். ட்ரெஸ்ஸை மாற்றும் போது பிரியா, யார் கதவை தட்டினாலும் கதவை திறக்காத, கதவை தயவு செஞ்சு பூட்டி போடு, வெளியே போகாத, யார் கூடயும் பேசாத, யாரையும் நம்பாத, இங்க இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்களும் கிடையாது, உன்னால பிரிச்சு பார்க்க தெரியாது, அதனால தயவு செஞ்சு நீ வீட்டுக்குள்ளேயே இரு என்று அட்வைஸ் பண்ணி கொண்டு இருந்தான். ஹலோ ஓனரே, எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிடுங்க என்று அவள் சொல்ல, ஏய் சாப்பாடா இப்ப முக்கியம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், டிஃபன் நீயே சாப்பிடு, நான் போறேன், எனக்கு லேட் ஆகுது என்று ஷூ மாட்டிக்கொண்டே இருக்க அவன் அருகில் உட்கார்ந்து ஊட்ட ஆரம்பித்தாள். அவன் ஷூ மாட்டிக்கொண்டிருந்தவன் கீழ்கண்ணால் அவளை பார்க்க, சாப்பிடு என்று நீட்ட, என்கிட்ட இது நடக்காது, சாப்பிட்டுட்டு தான் போயாகணும், அதனால நீங்க கட்டாயம் சாப்பிடுங்க என்று மறுபடியும் ஊட்டிவிட அவனும் தன் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். அடுத்தடுத்த வேலைகளை செய்ய அவள் அதற்குள் ஊட்டி முடித்து விட்டாள். அது மட்டுமில்லாமல் அவள் தரவில்லை என்றாலும் அவள் அருகில் போய் அவன் வாங்கி கொண்டான். சரி, நீ சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டு விட்டேன், நீயும் மறக்காம சாப்பிடணும், புரிஞ்சுதா? நான் வந்து பார்க்கும்போது இந்த ஹாட் பாக்ஸ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறது வேற என்று சொல்லிக்கொண்டு வெளியில் இறங்கினான். அது வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. திரும்பி பார்த்தவன், நீ என்ன குழந்தையா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு என்று வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். எனக்கு எனக்கு பழப்பச்சி வாங்கிட்டு வாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்று அவள் சொல்ல, கடையில் இட்லி எல்லாம் சாப்பிட மாட்ட, அது மட்டும் சாப்பிடுவியா என்று கேட்டான். நானா சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்? இட்லி தோசை சாப்பாடு, அந்த பழம் அந்த பழ பச்சி டெய்லி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த பழ பச்சி டெய்லி வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன், சும்மா சோறு டிஃபனு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்று அவள் கூறினாள். அதுக்கப்புறம் என்று பிரியா இழுக்க, ஆபீஸுக்கு லேட் ஆகுதுடி, சொல்லி தொலைடி என்று அவன் டென்ஷனாக அன்பு கேட்க, 5-6 மணிக்கெல்லாம் ஆபீஸ் முடிஞ்சதும் 7 மணிக்கு வீடு வந்துருவீங்களா என்று அவள் தயங்கி கொண்டே கேட்டாள். பிரியா, ஆபீஸ் எப்ப முடியும்னு எனக்கே சொல்ல முடியாது, நான் என்ன வேலைக்கு போறேன்னா? டைம் முடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சு வர்றதுக்கு அது என்னோட கம்பெனி, நான் தான் இருந்து பார்த்துக்கணும், மேக்சிமம் சீக்கிரம் வர்றதுக்கு பார்க்கிறேன். ஓனரே, நைட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், சீக்கிரம் வந்துருங்க என்று அவள் சொல்வதை ஒரு நிமிடம் நின்று பார்த்தவன் சரி என்று தலையாட்டி கொண்டு கிளம்பி சென்றான். அவன் போய் லிப்ட் ஏறும் வரை அவள் கதவு பக்கமே நின்று கொண்டிருந்தாள். அவனும் லிப்ட் ஏறியதும் அவளை பார்த்து கை காட்டி உள்ளே போக சொன்னான். அவளும் உள்ளே போய் கதவை பூட்டி கொண்டாள். பகல் முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்தவன் பாதி வேலையும் பாதி பிரியாவின் நினைப்பையும் வைத்திருந்தான். பிரியா வீட்டில் என்ன செய்கிறாளோ என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவ என்ன செஞ்சா நமக்கென்ன, நம்ம வேலையை பார்ப்போம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவன் மனமோ அவளை பார்ப்பதற்கு அடம் பிடித்தது. மனதை அடக்கி வைத்து கொண்டு தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய மனது அவனை காரி துப்பியது. ஒரு போனாவது அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தா அவளிடம் போன் பேசி தெரிஞ்சிருக்கலாம் என்று அவனுக்கும் அது சரி என்று பட்டது. மாலை நேரமாகியும் இன்னும் அன்பு வரவில்லை. அவளும் வீட்டில் உட்கார்ந்து பார்த்தாள். இரவு டிஃபன் செய்து முடித்தாள். அதற்கு மேலும் அந்த வீட்டில் இருக்க அவளுக்கு பயமாக இருந்தது. உடையை மாற்றிக்கொண்டு வெளியில் சென்றாள். கீழே இருக்கும் பூங்காவிற்கு சென்று வரலாம் என்று பூங்காவில் உட்கார்ந்து கொண்டாள். அங்கே குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. பெரியவர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து ரசித்தாள். ஒரு கார் உள்ளே வர அவள் ஆர்வத்தோடு அது யார் என்று பார்த்தாள். ஆனால் அது அன்பாக இருக்காது. உடனே சோர்ந்து கொள்கிறாள். இந்த கதை டெய்லியும் மாலை 6 மணிக்கு அப்லோட் ஆயிரும். உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. உங்களோட ஒரு கமெண்ட் மட்டுமே தான் எங்கள அடுத்தடுத்த கதை எழுதுறதுக்கு தூண்டுகோலா இருக்கும். அதனால கமெண்ட் மறக்காம போடுங்க. பிடிச்சிருந்தாலும் போடுங்க, பிடிக்கலைனாலும் பிடிக்கலைன்னு சொல்லி போடுங்க. பிரச்சனை இல்ல.